பிரதமர் ஐயா அயோத்தியில செய்யக்கூடிய இந்த காரியம் 550 வருஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்து சொன்னேன். நம்ம நாட்டுல மாத்திரம் இல்ல, விதேசத்துல கூட, வெளிநாட்டுல கூட எல்லாரும் ரொம்ப கூர்மையா கவனிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இதற்கான ஏற்பாடுகள் மக்கள், வேற எந்த கட்சியோ ஒரு ஆர்கனைசேஷனோ இல்ல, மக்களே அவங்களே அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய கிராமத்து கோவில்ல போய் அந்த ராமநாம சங்கீர்த்தனம் பஜனைன்னு பல விதமா பாடல்களை பாடி அங்க இருக்கக்கூடிய கோவில்ல இருந்து அந்த காட்சியை பார்க்கணும் அயோத்தியில அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு நிறைய முயற்சி தானா எடுத்தாங்க, மக்களா எடுத்தாங்க. ஆனா நான் இறங்கினது நேற்றுக்கு ராத்திரியிலேருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தி, இது எங்க கட்சிக்காரங்கன்னு மாத்திரம் இல்ல, பொதுமக்கள் கூட நிறைய பேர் எங்களை செய்ய விட மாட்டேங்கிறாங்க, அனுமதி கேட்டா கூட அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா கொடுக்காம நம்ம லெட்டர் அப்படியே இருக்குது, நான் மறுக்கலையேங்கிறாங்க. ஆனா நாங்க ஒருவேளை அங்க போட்டு ஜமக்காலம் போட்டு உட்கார வைக்கிறதுக்கு, ஒரு சின்ன மேடையை போட்டு பாடுறதுக்கு, இல்ல அதுக்கு ஒரு மைக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண போனா போலீஸ் நிக்க வச்சு எங்களை மிரட்டுறாங்க. இது நான் சும்மா, அவர் வேணா சொல்லலாம் தாராளமா, போய் வதந்திய சொல்லிட்டாங்க, ஒரு பொறுப்புள்ள இருக்கக்கூடிய அமைச்சர், மத்திய அமைச்சர் சொல்லலாமா? அப்படி இல்லைங்க, நான் அவ்வளவு சீக்கிரமா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் தலையிட மாட்டேன். ஆனா எனக்கு வந்தது நேற்றுக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும் கண்டினியூஸா போன், அம்மா எங்களை பண்ண விடல, அம்மா என்ன பண்ண விடல, எங்க கட்சிக்காரங்க இல்ல, பொதுமக்கள் கூட. ஏன் நான் காஞ்சிபுரத்துல முன் அறிவிச்சுட்டு என்னுடைய ப்ரோக்ராம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி கொடுத்துட்டு விவரமா நான் இங்கெல்லாம் போக போறேன்னு சொல்லி அவங்களுக்கு கிட்ட போட்டு, அவங்களும் அந்த என்னுடைய ப்ரோக்ராம் ஷெட்யூல காஞ்சிபுரத்துக்கும் கொடுத்து அனுப்பி எல்லாம் நடக்குது. ஆனா நான் கலந்துக்க வேண்டிய அந்த இவெண்ட்ல கூட டிவியை வச்சு பிஎம் நடத்தக்கூடிய அயோத்தியா விவகாரத்தை நீங்க பாக்குறதுக்கு இல்ல, கலப்பு அங்க இருந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அங்க நின்னுகிட்டே எல்லாரையும் மிரட்டினார். அவங்க நிர்வாகிகள் எனக்கு போன் பண்ணாங்க, நான் நீங்க கூப்பிடுறீங்கன்னு வரேங்க, நான் என்ன பண்ண முடியுதுன்னு அவங்கள கேட்கவும் கேட்டேன். ராத்திரி வரைக்கும் அந்த சப் இன்ஸ்பெக்டர் அங்கிருந்து போல, வரிசை அந்த நிர்வாகிகள் கலெக்டரோட, எஸ்பியோட, அந்த அடிஷனல் எஸ்பியோட வரிசையா எல்லாரோடையும் பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் சொல்றது என்ன, உங்களுக்கு ரிஜெக்ஷன் லெட்டர் வரலையே, அதனால நீங்க வேணா பண்ணிக்காங்க, அதாவது வேணா பண்ணிக்காங்க, ஆனா கையில லெட்டர் இல்ல, அது பொது இடம், அங்க பண்ணக்கூடாது, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும். சரிங்க, கோவிலுக்கு போனா கோவில்ல பண்ணக்கூடாதுன்னு ஆல்ரெடி உத்தரவு வந்துருச்சுன்னு நான் உங்களுக்கு வேணா அந்த எத்தனை இடத்துல இருந்து வந்திருக்குன்றத படிச்சு காட்டுறேன். பேரு சரி, give me that paper. இப்ப வரைக்கும் நான் சும்மா 4-5 விஷயம் உங்களுக்கு சொல்றேன், 4-5 இடம் சொல்றேன். ஆனா அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய ட்வீட்லயே போய் பாருங்க, அவர் போட்டிருக்கிற ட்வீட் கீழவே அவருக்கு பதில் கொடுக்கறாங்க மக்கள். ஐயா அதை பாருங்க, நிராகரிச்சு எனக்கு லெட்டர் வந்துருச்சு, இது என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு, இன்னொருத்தர் கேட்கிறாரு, 3வது ஆள் கேட்கிறாரு, 4வது ஆள் கேட்கிறாரு. நான் வதந்திய பரப்பலிங்க. இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு காலையில தடை அப்படின்னு போட்டு, நேத்து காலையிலயா அது பேப்பர் தினமலர்ல, இன்னைக்கு காலையிலயா நேத்தா, இன்னைக்கு காலையில எனக்கு பதில் கொடுக்கிறாரு அமைச்சர், வதந்திய பரப்பாத அப்படிங்கிறார் அமைச்சர். ஒரு பத்திரிகையாளர், நீங்க எல்லாரும் பத்திரிகையாளர் தான், ஆனா தினமலர் சொன்னா மாத்திரம் அது வதந்தி, மீதி பேர் சொன்னா வதந்தி இல்லைன்னா கூட ஏன் அந்த வதந்திக்கு உடனே பதில் கொடுக்கல அமைச்சர் சேகர் பாபு? இல்லைங்க, நான் அந்த நீங்க பத்திரிகையாளர் பொறுப்போட போட்டிருக்கணும், நீங்க இப்படி போட்டது தப்பு, நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறேன், அந்த மாதிரி ஆர்டரே கொடுக்கலன்னு சொன்னா மக்களுக்கு சொல்லுங்க. நீங்க கோவில்ல போய் இத கொண்டாடணும்னு விரும்புறீங்கன்னா தாராளமா பண்ணிக்கங்க, எந்த விதமான தடுப்பும் இல்லைன்னு சொல்லணுமா இல்லையா? அது சொல்லல. இப்போ போலீஸ் நிக்கிறாங்க. அதாவது அறநிலைத்துறை, இந்து அறநிலைத்துறை, இந்து மக்களுடைய அவங்க பூஜா வழிபாடு விதானத்துல கலந்துகிட்டு அவங்களுக்கு உதவியா இருக்கணுமா, இல்ல அவங்களுக்கு எதிர்மறையா போகணுமா? அறநிலைத்துறை அமைச்சர் இந்துவுக்கு ஏதுவா அவங்களுக்கு ஒத்துழைக்கணுமே தவிர இந்த மாதிரி விதத்துல போலீஸ வச்சுக்கிட்டு கேட்டா நியாயப்பிரகாரம் எங்கம்மா லெட்டரு நிராகரிச்சேனா மறுத்தேனான்னு கேக்குறது அது வழியே இல்ல உங்களுக்கு. அவங்க மறுக்க மாட்டாங்க, நிராகரிக்க மாட்டாங்க, லாஸ்ட் வரைக்கும் இழுத்தடிப்பாங்க. ஆனா சில பேருக்கு மறுத்து இருக்காங்க.
ஆனா போலீஸ் மாத்திரம் எல்லா இடத்துலயும் வச்சு நீ டிவிய போடாத, கரண்ட் கனெக்ஷன் கொடுக்காத. சில இடத்துல அந்த எல்இடியை சப்ளை பண்ற சின்ன சின்ன தம்பிங்க பாவம் தொழில் நடத்துறாங்க, அவங்க எல்இடி சப்ளை பண்ணி சம்பாதிக்கிறாங்க. அவங்கள மிரட்டுறாங்க போலீஸ் போய், யாருக்கு நீ கொடுக்குற எல்இடி, நத்திங் டூயிங், நிறுத்து. பணத்தை கொடுத்துட்டு எல்இடியை கொண்டு வைங்கப்பா, அயோத்தியில பிரதமர் பண்றாரு நாங்க பாக்கணும்ன்றவங்கள கூட நிறுத்துறாங்க, போலீஸ் மூலமா நிறுத்துறாங்க. அதனால ரொம்ப சாமர்த்தியமா எங்கங்க நிராகரிச்சோம், லெட்டர் உங்க கையில இருக்குதான்னு கேக்குற அமைச்சருக்கு நான் பணிவோட சொல்ல விரும்புறதே இதுதான். ரொம்ப சாமர்த்தியமா போலீஸ வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு லெட்டரை கொண்டாடினா தான் போடுறாங்க ஒவ்வொருத்தரும் லெட்டர். உங்க ட்விட்டர்லயே போடுறாங்க. எனக்கு வந்த செய்தி பிரகாரம் நான் படிக்கிறேன், கன்னியாகுமரியில இருந்து எனக்கு வந்துச்சு. அதே மாதிரி பூதப்பாண்டி, அதுக்கப்புறம் கருங்கல், குளச்சல், மண்டைக்காடு, இளங்கடை, குலசேகரம், அம்பாத்துறை, இது வரைக்கும் எனக்கு வந்து கால்ல இத்தனை இருக்கு எங்க ஊர்ல. இவங்க யாரையும் கொண்டாட விடல. சோ அதுங்க அமைச்சர் சேகர் பாபுக்கு விஷயம். நான் அதுக்கும் பதில் போட்டிருக்கேன், அவர் போட்டதுக்கும் நான் பதில் போட்டிருக்கேன். உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு பேசுறப்ப ஒரு ரிப்போர்ட் பண்ணிருக்காரு மேடம், இந்துக்களுக்கு எதிரி பாஜக தான் அப்படின்றத இன்னைக்கு அந்த மாநாட்டில் அவர் பேசிருக்காரு. அதை அவங்களோட ஐடிவிங் நிறைய ஷேர் பண்ணிருக்காங்க. இதுக்கான பதில் நீங்க என்ன சொல்றீங்க? நான் அவருக்கு பதிலே சொல்றது, அவரு கிளியரா ஆன்டி ஹிந்து. நான் கிறிஸ்டியன் இருக்கிறதுல பெருமைப்படுறேன், தப்பே இல்லைங்க. யார் வேணா எந்த மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், பெருமையாவும் இருக்கலாம். ஆனா உங்க மதத்தை பத்தி பேசிக்கங்க, எதிர் மதத்தை பத்தி நீங்க தப்பா பேசுறது எவ்வளவு நியாயம்? அதை கேட்கணுமா இல்லையா? அதனால அவர் சகட்டு மேனிக்கு ஹிந்துவை திட்டத்துல முன்னணியில இருக்காரே தவிர ஹிந்துவும் அவரோட ஓட்டர்ன்றது மறந்துட்டார். ஆனா நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புறேன். இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு சரித்திரத்துல வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அயோத்தியாவில் நடக்கும் போது மனசுல வேதனையோட விஷயத்தை இங்க நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். என்னோட சின்ன வயசுல பல ஊர்கள்ல நீங்க நாத்திகம் பேசிக்கங்க, இந்துக்கு எதிர்ப்புன்னு சொல்லிக்கங்க, ஆனா இந்துக்களோட ஆராத்திய தெய்வம் ராமர் மேல செருப்பு மாலைய போட்டு சுத்த வச்ச ஊர்வலம் பண்ணின கும்பலுங்க. அதனால அவங்க கிட்ட இந்த பேர் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. பிரதமர் ஐயா அயோத்தியில செய்யக்கூடிய இந்த காரியம் 550 வருஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்து சொன்னேன். நம்ம நாட்டுல மாத்திரம் இல்ல, விதேசத்துல கூட, வெளிநாட்டுல கூட எல்லாரும் ரொம்ப கூர்மையை கவனிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இதற்கான ஏற்பாடுகள் மக்கள், வேற எந்த கட்சியோ ஒரு ஆர்கனைசேஷனோ இல்ல, மக்களே அவங்களே அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய கிராமத்து கோவில்ல போய் அந்த ராமநாம சங்கீர்த்தனம் பஜனைன்வாங்க, பல விதமா பாடல்களை பாடி அங்க இருக்கக்கூடிய கோவில்ல இருந்து அந்த காட்சியை பார்க்கணும் அயோத்தியில அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு நிறைய முயற்சி தானா எடுத்தாங்க, மக்களா எடுத்தாங்க. ஆனா நான் இறங்கினது நேற்றுக்கு ராத்திரியிலேருந்து நான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தி, இது எங்க கட்சிக்காரங்கன்னு மாத்திரம் இல்ல, பொதுமக்கள் கூட நிறைய பேர் எங்களை செய்ய விட மாட்டேங்கிறாங்க, அனுமதி கேட்டா கூட அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா கொடுக்காம நம்ம லெட்டர் அப்படியே இருக்குது, நான் மறுக்கலையேங்கிறாங்க. ஆனா நாங்க ஒருவேளை அங்க போட்டு ஜமக்கானம் போட்டு உட்கார வைக்கிறதுக்கு, ஒரு சின்ன மேடையை போட்டு பாடுறதுக்கு, இல்ல அதுக்கு ஒரு மைக்க வைக்கிறதுக்குன்னு ஏற்பாடு பண்ண போனா போலீஸ் நிக்க வச்சு எங்களை மிரட்டுறாங்க. இது நான் சும்மா, அவர் வேணா சொல்லலாம் தாராளமா, பொய் வதந்திய சொல்லிட்டாங்க, ஒரு பொறுப்புள்ள இருக்கக்கூடிய அமைச்சர், மத்திய அமைச்சர் சொல்லலாமா? அப்படி இல்லைங்க. நான் அவ்வளவு சீக்கிரமா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் தலையிட மாட்டேன். ஆனா எனக்கு வந்தது